இப்ப கூட பாத்தீங்கன்னா, அந்த அஸ்வசும கொடுப்பனவு இருக்கு இல்லையா? அது வந்து 2 தரம் போயிருக்குன்னு போயிருக்கு சொல்றாங்க. தவறுதலா. தவறுதலா போயிருக்கு. இப்ப இந்த டாலர் காணாம போயிருக்கு. அது ம். வந்து தவறுதலா போயிருக்கு. எல்லாமே தவறுதலா இந்த அரசாங்கத்துல மட்டும் தான் எது நடந்தாலுமே நடந்துட்டு இருக்கு. தவறுதலா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நழுவுற மாரி இருக்கு. நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா? அன்றே கணித்தார் மாரி எல்லாத்தையும் விஜய் கிட்ட அர்ச்சனா. தூக்கி குடுத்தாலும் ம். குடுத்துருவாங்களோ தெரியல. அ. ஆ. அது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். டாக்டர் அதுக்கு சொன்னது. பேசாம ஒரு ஜனாதிபதி இல்லாம நாடு இருந்துட்டு போகும். இங்க என்னடான்னா, ஒரு ஒரு பௌத்த பிக்கு இப்படி செஞ்சிருக்காரு. அத வந்து தட்டி கேட்கறதுக்கு எங்களுடைய அரசாங்கத்துல இருக்க யாருக்குமே வந்து முதுகெலும்பு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு அரசாங்கத்திலயும் இல்லாத மாதிரி அதிகளவான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்களோட அரசாங்கத்துல தான் இருக்காங்க. எங்களோட அமைச்சரவையில தான் இருக்காங்க அப்படின்னு. இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு விஷயத்துக்கு கதைக்க முடியலன்னா, இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறது தேவையே கிடையாது. ராஜினாமா பண்ணிட்டு வீட்ல போயிருங்க. அவ்வளவுதான் விஷயம். கேவலமா இந்த மாதிரி அரசியல் செய்யறதுக்காக எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் நாட்கள் போக போக தெரிய வரும் அப்படின்னு தான் சொல்றேன். அதான் இந்த பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை. அவர் அங்கிருந்து இங்க வர முடியாது. இங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணிருவாங்க. வந்தா தானே பிடிப்பாங்க. அது என்னமோ உண்மை. வந்தா தானே பிடிப்பாங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கொனுஷியா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கொனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வீக்கெண்டுக்கு அப்புறமா மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்னென்ன செய்திகள் எல்லாமே இருக்கு அதுவும் இன்னைக்கு நிகழ்ச்சி? ஃபர்ஸ்ட்டாவே பாத்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸோட தான் நான் வந்திருக்கேன். ஓ! அந்த காணாம போன டொலர்ஸ் இருக்கு இல்லையா? ம். 2.5 மில்லியன் டொலர்ஸ் இருக்கு இல்லையா? திருடப்பட்டதா காணாம போனதா? அதுலயே ஒரு அதுலயே கன்ஃபியூஷன் ஒரு இருக்கு. கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ம். அந்த டொலர்ல வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பெரிய அமௌண்டா? ஆமா, பெரிய அமௌண்ட். அத பார்த்தோனே, "அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு புடிச்சிருக்காங்க" அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஓகே. அத பத்தி பார்க்கலாம். ஓகே. நிச்சயமா. அதே மாதிரி விமல் வீரவங்ஷ அவர் வந்து கைதாகி இருந்தாரு. என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னா, கைது செய்யப்பட்டு ஒரு 15, 20 நிமிஷத்துக்குள்ள அவரும் வந்து பிணையில வெளியில வந்திருக்காரு. அத பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அது மட்டும் இல்லாம தேரர். தேரர்ன்னு சொல்றத விட பல்லேகம ஹேமரத்ன தேரர் அப்படின்னு சொன்னா, இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா அவரு ஃபேமஸ். நாடளாவிய ரீதியில அவர் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அத நினைக்கும்போது ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம். அந்த செய்திய பத்தியும் இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அத பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டில்வின் சில்வா இருக்கார் இல்லையா? ம். அவர் வந்து சரத் பொன்சேகா அண்மையில வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ம். அதுக்கு இவர் இப்ப கருத்து தெரிவிச்சிருக்காரு. அத பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி இவர் அரசாங்கம் சார்ந்த சில தகவல்களையும் வந்து சொல்றாரு. இவருக்கு ஆமாமா. யார் அதிகாரம் குடுத்தது அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கிறதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீன் இருக்கார் இல்லையா? ம். அவருடைய கொலை சம்பந்தமான ஒரு வீடு சம்பந்தமான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். அதையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிடலாம். ஓகே. நிச்சயமா. அப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் அந்த குட் நியூஸோடயே ஆரம்பிக்கிறேன். என்ன ஓகே. குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா, அண்மையில ஸ்ரீலங்கால வந்து பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் வந்து காணாம போச்சு. காணாம ம். போச்சா? திருடப்பட்டுச்சா? இது எங்க போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல ஆமா. அப்படின்னு சொல்லலாம். ம். இதுக்கப்புறமா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருந்தாங்க. ம். அதுல ஒருத்தர் கூட தற்கொலை கூட செஞ்சிருந்தாரு. ஆமா. அதுவும் இப்படிதான். இப்ப கபில சந்திரசேன இருந்தார் இல்லையா? அதே மாரி தான் அவரும் வந்து ஒரு மர்மமான முறையில உயிரிழந்திருந்தாரு. அது ம். கொலையா, தற்கொலையா அப்படின்றது கூட இன்னும் தெரியல. சோ இப்ப ம். அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இப்ப இதுதான் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2.5 மில்லியன் டாலர்ல வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அது ம். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $200 அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியா ம். அப்பு? $200 அப்பு. அத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன ம். நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. அது 2 அக்கவுண்ட் இருந்திருக்கு. அதுல ம். தான் இவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அப்ப 2 அக்கவுண்ட்ல ஒரு அக்கவுண்ட்ல வந்து $200 மட்டும் தான் இருக்கா. மத்ததெல்லாம் அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ம். $200 வந்து இப்ப நாட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு ம். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ம். அரசாங்கத்துல தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா. இப்போ நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய டொலர் பிரச்சனை இருக்கு தானே! அப்ப அதாவது கொண்டு வந்தாங்க அப்டின்னா, அதாவது நாடு பழைய யூஸ்ஃபுல்லா மாரி இருக்கும். வந்துரும். பெட்ரோல் எல்லாம் விலை குறைஞ்சிரும். எல்லாமே பேக் டூ நார்மல் ஆயிருவோம் மக்களே. ம். இப்ப புரியல. இது எங்கருந்து என்ன மாதிரி இவங்க வந்து இத விசாரணைகள்ல திருப்பம் அப்டின்னு சொன்னாலுமே, இது எங்க போய் முடிய போகுது அப்டின்னு தெரியல. ஏன்னா, இப்ப நாட்டுல இந்த டொலர் பிரச்சனை அப்டிங்கிறது வந்து ரொம்பவே தீவிரமா இருக்கு இல்லையா? அதுக்கிடையில தான் இப்டி திரைசேரியிலிருந்து இந்த டொலர வந்து மாத்தி அனுப்புனாங்களா? அப்டி இல்லன்னா மாறி அனுப்பப்பட்டுச்சா? இது வந்து ஏதாவது ஒரு ஒப்பந்த அடிப்படையில நடந்துச்சா? ஏன்னா அதிகாரிகள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. முறையா நிதி அமைச்சோட இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதில் வழங்குறது கிடையாது. விசாரணைகளோட அடுத்த அப்டேட் என்ன? இது எதுவுமே வந்து வெளிப்படை தன்மை இல்லாம ம். நடந்துகிட்டு இருக்கு. ஜனாதிபதி கூட வந்து பேசுறேன்னாரு. அவரும் இதுவரைக்கும் வந்து வாய தொறக்கல ஆ நாடாளுமன்றத்துல. ஆமா.
என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் பெரிய விஷயம் கணிஷா. $200 சும்மாவா? கலாய்க்கிறீங்க தானே நீங்க? சீரியஸ் தான்ப்பா சொல்லிக்கிறேங்க. நம்ம இவ்வளவு அதாவது அமெரிக்கா இப்ப வெளிநாட்டுல எல்லாம் உதவி கேட்டிருந்தாங்க. ம். உதவியெல்லாம் கேட்டு இந்த டொலர்ஸ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் விஷயம். தான் அப்படின்றீங்களா? ஆமா. பாராட்டத்தக்க பெரிய ஆனாலும் விஷயம். இப்போ அனுர கவர்மெண்ட் கீழ் நிறைய இந்த மாதிரி பணம் வந்து பரிமாற்றம் செய்யும்போது வந்து திருடப்பட்டதுன்னு சொல்ல வேண்டாம். இது வந்து தவறுதலா தவறுதலா ம் எல்லாமே தெரியாம தவறுதலா தான் ஆமா. நடக்குது. கை இதுக்கு தவறி முன்னாடி கொஞ்சம் நடந்துருச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா, அந்த அஸ்வசும கொடுப்பனவு இருக்கு இல்லையா? அது ம். வந்து 2 தரம் போயிருக்குன்னு போயிருக்கு சொல்றாங்க. தவறுதலா. தவறுதலா போயிருக்கு. இப்ப இந்த டொலர் காணாம போயிருக்கு. அது ம். வந்து தவறுதலா போயிருக்கு. எல்லாமே தவறுதலா இந்த அரசாங்கத்துல மட்டும் தான் எது நடந்தாலுமே தவறுதலா நடந்துட்டு இருக்கு. நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நழுவுற மாரி இருக்கு. ஆமா. அந்த அமெரிக்காவோட ஒரு அஞ்சல் திணைக்களத்துக்கும் தவறுதலா வந்து காசு அனுப்பப்பட்டிருந்தது. இப்படி வந்து தவறுதலான்னு நீங்க சொல்ற மாதிரி தவறுதலா நிறைய மிஸ்டேக்ஸ வந்து இவங்க விட்டுட்டாங்க. ஆனா, எனக்கு என்னமோ இப்போ எதிர்க்கட்சிகள் இத சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த கொஞ்ச நாட்களா, அதாவது 2 நாட்களா வந்து சனி, ஞாயிறு இந்த 2 நாளுமே இந்த செய்திகள் தான் வந்து பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருந்தது. என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு சர்வ கட்சி மாநாடு உருவாக்கி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்கலாம் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவ கொண்டு வந்திருக்கதா வந்து பல தகவல்கள் வந்து வெளியாகி ம். இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அனூர் அரசாங்கம் வந்து இப்ப எதிர்க்கட்சிகள் போயிட்டு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிற மாரியும் சில செய்திகள் வந்து அடிபடுது. ஏன் ஆ. அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டு நிலைமை வந்து அப்படித்தானே போகுது. ஸோ ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகான ஆட்கள்ட்ட வந்து ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்னு வந்து இவங்களும் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துறாங்க அப்படின்ற மாரி வருது. ஆனா எதிர்க்கட்சியில சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோம் ம், அப்படின்ற மாரி ம். சொல்லியிருக்காங்களாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லும்போது, எதிர்க்கட்சியில அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க யாரு? ஹர்ஷ டி சில்வா அந்த ம். மாதிரியான ஆட்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஏதாவது போற போக்குல ஏதாவது ஐடியா தாங்க அப்படின்னு கேட்கலான்னு இருக்காங்களாம். ஆ. இதே மாதிரி மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு இதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும்போது ஒருத்தர் வந்து காப்பாத்தி இருந்தார் இல்லையா? ம். அவர் வந்து கம்பேக் குடுங்க அப்படின்ற மாரி சில பேர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வராங்களாம். ஆமா. ஆனா மக்கள் கோரிக்கை விடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி வந்து, அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடந்தது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும், இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில வந்து ஒரு கலந்துரையாடல் நடந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஆனா அரசாங்க தரப்பு இத முழுமையா மறுக்குறாங்க. இல்ல அப்படி எந்த சந்திப்பும் நடக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கவர்மெண்ட் சொல்றது இதுக்கு மேல நம்ப முடியுமா? நம்ப முடியாதாங்கிறது 2வது கேள்வி. ஆனா பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படல இன்னும். யாருமே உத்தியோகபூர்வமா சொல்லல. ரணில் தரப்புல இருந்தும் உத்தியோகபூர்வமா சொல்லல. அனுர தரப்புல இருந்தும் இத பத்தி உத்தியோகபூர்வமா எங்கேயும் வெளிப்படுத்தல. ஆனா 2 பேருக்கும் இடையில கலந்துரையாடல் நடந்திருக்கு. ஆலோசனைகள் பெறப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட வரும்போது தானே அ ரணிலும் அதாவது ஆட்சி மாற்றம் நடக்க போகுது. அப்ப ரணில் வந்து இத விட ஒரு அதல பாதாளத்துல நாடு இருக்கும்போது தான் அவர் வந்து நாட்ட காப்பாத்துறாரு. அந்த விதத்துல அவருக்கு நம்ம ஓகேன்னு சொல்லலாம். ஆமா, இவர் வந்து யாருமே முன் வந்து நாட்ட நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு வராத இடத்துல அவர் வந்து நிறைய சவால்கள சேலஞ்சஸுக்கு ஃபேஸ் பண்ணி அவர் இந்த நாட்ட ஓரளவு ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மறக்கக்கூடாது. முடியும். ம். ஆனா அதுக்குள்ளேயும் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்றது அது 2வது விஷயம். அது நம்ம ம். ஆர்கியூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே. ஆனா அவரு இந்த சஜித் பிரேமதாஸ் இப்ப பேசுறவங்க இருக்காங்க இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர்கள் சஜித் பிரேமதாசவா இருக்கட்டும், திலித் ஜெயவீரா திலித் இருக்கட்டும். ஜெயவீரவா இருக்கட்டும், நாமல் ராஜபக்ஷ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா இருந்தாங்க அப்போ. இப்ப பேசுற யாருமே பாராளுமன்றத்துல இப்படி உயிரை கொடுத்துட்டு கதைக்கிற யாருமே அப்ப வந்து சரி ஓகே நாங்க வந்து நாட்டை பொறுப்பேத்து நாங்க வந்து மக்களை காப்பாத்துறோம்னு யாருமே சொல்லல. ரணில் விக்ரமசிங்க முன் வந்து இத வந்து எடுத்து நடத்தினாரு. ஓகே. அதனால அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? எப்படி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நாட்ட கொண்டு போகலாம்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி எடுத்து வைக்கிறது? IMF கிட்ட எப்படி போறது? அப்படி இப்படின்னு சொல்லி பல அனுபவங்கள் இருக்கு ரணிலுக்கு. ம். ஏன்னா ரணிலோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாறு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவரு. அவரோட ஆலோசனைகள பெற்றுக்கொண்டிருக்கதா தான் இப்ப தகவல்கள் இருக்கு. ம். இவங்களே தூக்கி வைக்கிற மாரி வைப்பாங்களாம், உள்ள வைப்பாங்களாம். திருப்பி இப்ப ஆலோசனைக்கு அவர்கிட்டயே போவாங்களாம். இது எங்க போய் முடிய போகுது ம். அப்படின்னு தெரியல. எனக்கு என்னமோ ஒரு கட்டத்துல நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா? அன்றே கணித்தார் மாரி எல்லாத்தையும் விஜய் கிட்ட அர்ச்சனா. தூக்கி குடுத்தாலும் ம். குடுத்துருவாங்களோ தெரியல. ஆ. அது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான். டாக்டர் அதுக்கு சொன்னது பேசாம ஒரு ஜனாதிபதி இல்லாம நாடு இருந்துட்டு ம். போகும். டாக்டர் சொன்னது போகட்டும். பலிச்சிரும் அப்படின்னு. ஏன்னா டாக்டர் இப்பயே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆ. இல்லையா? போட்டியிட
முன்னாடியே நான் சொன்னேன் தானே, விஜய் அண்ணா தான் வருவாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஓ! தானே. அப்படி. அன்றே கணித்தார் அப்படின்ற மாரி ம். இதையும் நடந்துருச்சுன்னா, அப்புறம் சொல்லலாம். நான் அன்னைக்கே கணிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அவர் இப்போ அவரோட பாட்டுல தனியா ஒரு கொஞ்சம் யூடியூப் சேனல். அமைதியாயிட்டாரு. ஏன்னா எல்லாரும் போட்டு தாக்க வெளிக்கிட்டாங்க. ம், ஸோ என்ன ம். சார் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பேன். எல்லாரும் மறந்துருவாங்க. திருப்பி ரீஎன்ட்ரி குடுக்கலாம். அந்த ஐடியால இருக்காரோ தெரியல. Facebookல அமைதியா இருக்காரு. அங்க ம். YouTubeல வந்து வீடியோவா அந்த ஒரு நாளைக்கு ஒரு 5, 6 வீடியோவா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. ப்ரொமோஷன் இல்லையா? எல்லாரும் மக்கள் மறந்துருவாங்க இல்லையா? ம். இப்படியான பின்னணியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டுல டாலர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வருமா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ரணில் கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கதைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன். இது வந்து பேண்டமிக் டைம்ல எங்களுடைய நாட்டுல இருந்தது. அதாவது இந்த கோவிட் டைம்ல இருந்தது. பல நிறுவனங்கள் மூலமா வொர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுகாதார கட்டுப்பாடுகளோட நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போதும் அது அப்படியே கன்டின்யூ ஆச்சு. அதே மாதிரி மறுபடியும் இப்பவும் இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம எங்களுடைய நாட்டுல அமுல்படுத்த போறாங்க. அதுக்கான சில ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. உயர்மட்ட ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இனி வரும் நாட்கள்ல இதுக்கான உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளிவரலாம். ஏன்னா ம். இப்போ பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு போகுது. இப்போ இந்த ஜூன்ல இருந்து பஸ் ஃபேரையும் வந்து அதிகரிக்க போறாங்க ம். அப்படின்னு சொல்லி அதே மாரி பார்த்தீங்கன்னா, டீசல் விலை வந்து இப்ப அண்ணளவாக ரூ. 150 அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ம், ஸோ ம், ஆக ம். மொத்தத்துல 2022 பார்ட் 2வா அப்படின்னு தெரியல. ஆனா தெரியல. நம்ம வந்து இப்ப எதுக்கும் ரெடியா தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு ம், பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்ல. ம். இப்போ வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இலங்கை மக்கள் வந்து இருக்காங்க. ஆமா. ம். அதே ஸோ மாதிரி இப்போ இந்த நாமல் ராஜபக்ஷவும் கூட நேற்றைய தினம் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தாரு. இப்ப விளங்குது என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ன பண்றாருன்னு சொன்னா, சரி வாங்க நாங்கலாம் சேர்ந்து ஒரு சர்வ கட்சி மாநாடு அமைப்போம். அமைச்சு இந்த டைம்ல நாங்க வந்து சேர்ந்து வேலை செய்வோம். அப்படிங்கிற ஒரு முன்மொழிவை கொண்டு வராரு. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, தொகுதி வாரியா அவங்களோட மக்கள் சந்திப்புகளை நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் சரியா ஆரம்பிச்சுட்டாங்களா, சரி ஓகே இதுதான் நல்ல தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய மக்கள் சந்திப்புகளை ஒரு பக்கம் தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்போ எலெக்ஷன் அடுத்த 2029ல அதுக்கான செயற்பாடுகள் திட்டமா என்னன்னு தெரியல. இனி 2029ல யார் ஜனாதிபதி அப்படின்னு கேட்டா நாமல் ராஜபக்ஷ அப்படிங்கிற மாதிரி அந்த பிளான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து நேரடியா அரசாங்கத்துக்கு ஒரு சவால் விடுத்திருக்காரு. மாகாண சபை தேர்தலை நீங்க முடிஞ்சா நடத்தி காட்டுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க நடத்தி காட்டுங்களேன். அப்ப யாரு வின் பண்றா, யாரு லூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. இந்த கருத்து இந்த இடத்துல சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டில்வின் சில்வா ஜேவிபியோட செயலாளர். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு அ ஒரு ஓப்பனிங்க்கு போயிருக்காரு. ஒரு ஓப்பனிங் செரமனிக்கு போன இடத்துல சொல்லியிருக்காரு, மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு வந்து இந்த வருஷம் நடத்த மாட்டோம். அது வந்து அடுத்த வருஷத்துக்கு நாங்க ஒத்தி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்ப டித்வா புயல்னால நிறைய செலவு வந்துருச்சு தானே அரசாங்கம். ஐய்யய்யோ! சொல்லுங்க, சொல்லுங்க. ம். டித்வா புயல்னால அரசாங்கத்துக்கு நிறைய செலவு வந்திருக்கு. அதை ஈடுகட்ட முடியல. கிட்டத்தட்ட மாகாண சபை தேர்தலுக்கு ஒரு 5 மில்லியன் ரூபாய் கிட்ட ஒதுக்கப்பட்டிருந்தது. வரவு செலவு திட்டத்துல. அந்த அமௌண்ட்ட வந்து இதுல ஈடுகட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து, நாங்க அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல நடத்திக்கலாம் ம். அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் அப்படின்னு. சரி நீங்க சொல்லுங்க பிரச்சனை இல்ல. இதெல்லாம் ஓகே. நீங்க யாரு அத ம். சொல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு அதே கேள்வி மாரி தான். எனக்கு ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னா, இப்ப தித்வா புயலால நீங்க மாகாண சபை தேர்தல் ம். நடத்த முடியலன்னா, பட் டித்வா புயலுக்கு முன்னாடி சரி நடத்தியிருக்கான் இல்லையா? அதான். அதுவும் இல்ல. ஏதாவது ம். ஒரு காரணம் வருது. அந்த காரணத்த வந்து சொருகிறாங்க ம். அப்படின்ற மாரி. சரி அதே மாரி பார்த்தீங்கன்னா, டில்வின் சில்வா இருக்கார் இல்லையா? அவர் வந்து வேற கட்சி. ம். அரசாங்கமா தேசிய மக்கள் சக்தி வந்து வேறயா வேற இயங்குது. யாருக்கு? ஸோ இப்படி இருக்கும்போது, இவரு எப்படி தீர்மானத்த வந்து சொல்ல முடியும் ஆமா. பப்ளிக்கா? அப்ப இல்ல இவருக்கு யார் இந்த அதிகாரத்த வந்து அதிகாரத்த குடுக்குறது? குடுத்தாங்க. இல்ல இப்படி ஒண்ணு இருக்கு தானே. தேசிய மக்கள் சக்தியோட தாய் கட்சி யாரு அப்படின்னு கேட்டா, அது ஜேவிபி. அது எங்க எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையாவே. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பேச்சுவார்த்தை அதுல ஒரு நடக்கலாம். புரிந்துணர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அப்படின்னாலும் தேசிய மக்கள் சக்தியில எத்தனையோ பேர் இருக்காங்க. ம். ஊடக பேச்சாளர் இருக்காரு. நிறைய பேர் ம். இருக்காங்க. அப்படி ஒபிஷியலா சொல்றேன்னா, அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். ஆமா. இது என்ன போற இடத்துல வந்து கேட்டா நம்ம வந்து சொல்றது, அது வந்து என்ன தெரியல. சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் அப்படி இந்த இப்படின்னு அறிவிப்பு சொல்றாங்க. பாராளுமன்றத்துல விடுக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு. எல்லாருக்கும் வெளிப்படையாவே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இத வந்து அவர் ஒரு ஓப்பனிங் செரமனில போயிட்டு
இப்படி பேச வேண்டிய தேவை இல்ல. மத்தது அவர் ஜேவிபியா இருக்கட்டும், தேசிய மக்கள் சக்தியா இருக்கட்டும், அவருக்கு எந்த ஒரு அரசு பதவியும் இதுவரைக்கும் இல்ல அப்படிங்கிறதையும் நாங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ண ம். வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு இந்த கருத்தை வெளியிடுறதுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமுமே கிடையாது. ஆனா அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலளிக்கிற விதமா தான் நாமல் ராஜபக்ஷ கேட்டிருக்காரு. நீங்க தைரியம் இருந்தா தேர்தல் நடத்தி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தோட கண்டிஷன் இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டு தான் வருது. ஒரு சில பக்கமா பார்க்கும்போது, அதாவது இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி ஒரு சில வாக்குறுதிகள் இவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல். இதுக்கு இத்தனை நாளா ஒரு முட்டுக்கட்டையா இருந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு தடையா இருந்திருக்குது வந்து அந்தந்த அரசியல் அதிகாரங்கள்ல இருந்த அந்த பெரிய பெரிய சேர்ஸ்ல இருந்தவங்களையே தானே தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இதுல வெளிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அனுர கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியும் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு குயிக்கா நடக்கல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்தந்த இடங்கள்ல இருந்தவங்க எல்லாமே வந்து இத இல்ல வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு இதை மறைச்சு மறைச்சு வச்சிருந்ததுதான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த ராஜபக்ஷக்கள் எதிரானவங்க எல்லாருமே சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறதுனால இது குயிக்கா வந்து வெளியில வருது. வெளியில அதான் வருது நடந்துகிட்டு அப்படின்னு இருக்கு. சொல்லலாம். பட் இதுல வந்து கவனம் எடுக்கிற மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்து அரசாங்கம் கொஞ்சம் கவனம் எடுத்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்ததே வந்து நம்ம ராஜபக்சவர்களை பழி வாங்குறதுக்கு தான், அந்த நோக்கத்தோட தான் வந்தோம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஓகேயா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து அதோடைய தாய் கட்சி வந்து ஜேவிபியா இருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க வந்து சலுகை வழங்க முடியாது இல்லையா? ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அந்த கட்சியில என்னென்ன நடக்கணுமோ அது வந்து அப்படித்தானே நடக்கணும். ஸோ அதை வந்து அரசாங்கம் கண்டு கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் நீங்க டில்வின் சில்வா பத்தி சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் வந்து சரத் பொன்சேகா இருக்கார் இல்லையா? அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. விடுதலை இயக்கத்தின் தலைவர் அவருடைய சடலம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அவரை தெரியாதா இந்த தமிழ் மக்கள் வந்து நினைவேந்தல் பண்ணுவாங்க, பெரிய ஹீரோ ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு டில்வின் சில்வா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் பொன்சேகா வந்து இப்ப அரசியல் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவர் சொல்றதுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்காது, நாங்களும் பதில் அளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அண்ட் சரத் பொன்சேகாவோட வேலையே இதுதான். அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்பாரு, அப்புறம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நாரதர் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டுருவாரு, அப்புறம் அதை பத்தி மக்கள் வந்து பேசுவாங்க. சோ அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு வந்து டில்வின் சில்வா ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. இவ்வளவு விமர்சிக்கிறாரு. ஆனா அந்த ராணுவ வீரர்களை கொண்டாடின இந்த யுத்த வெற்றி நடந்துச்சு இல்லையா, அந்த நிகழ்ச்சியில வந்து ஜனாதிபதிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்து அழகா பேசிக்கிட்டு இருந்த போட்டோஸையும் வீடியோஸையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. அதாவது சரத் பொன்சேகாவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் ஒருவேளை அந்த முகம் சொல்லிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனா அது இன்னும் கவலையா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர் வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு எங்களை மொட்டை கட்சியில வந்து நிறைய ஆதங்கங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு சரத் பொன்சேகா போகணும், அவரையும் கூப்பிடாம விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வந்து அடிப்படுது. ஆனா ஜனாதிபதி வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல இல்லையா? அவர் ஏதாவது நினைச்சா நல்லதுதான் நினைச்சிருப்பாரு. ஒருவேளை இவர் வந்து விழுந்தாரு இல்ல, யாரு நம்ம இவர் வீரவன்ஸ் வந்து விழுந்தாரு. அதே மாதிரி யாராவது வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூப்பிடாம விட்டாரா தெரியல. அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டாரு. தெரியும். அது கைதுன்னே சொல்ல முடியாது. கைது செஞ்சு 15 நிமிஷத்துல அவர் வந்து வெளியில வந்துட்டாரு அப்படின்னு தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா, ஏன்னா எங்களுடைய நாட்டுல சட்டம் வந்து அடித்தரமான மனிதர்களுக்கு மட்டும்தான், அதாவது பொதுமக்களுக்கு மட்டும்தான் சட்டம். சாதாரண சிவிலியன்களுக்கு மட்டும்தான் சட்டம் சரியான மாதிரி செயற்படும். சட்டத்துக்கு கீழே பொதுமக்கள் மட்டும்தான். இந்த அரசாங்கத்துல இருக்கவங்க, எதிர்கட்சிகள்ல இருக்கவங்க, அரசியல்வாதிகள், மதகுருமார்கள், அரசாங்கம் பொதுமக்களுக்கு மேல சட்டம். இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கவங்களுக்கு கீழே தான் சட்டம். அவங்க எல்லாம் மேலதான் இருக்காங்க. என்னதான் உங்களுக்கு முன்னாடி ஆதாரங்கள் வந்து உங்களுக்கு எதிராவே இருந்தாலுமே வந்து நாங்க பின்னாடி கொடுத்து அனுப்பிடுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகாரத்துல இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, இப்போ விமல் வீரவன்ஷ கைது செய்யப்பட்டாரு. வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ள இவர் வெளியில வாராரு. இது நீங்க அன்னைக்கு பண்ணிருக்கலாமே. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அவரை கைது பண்ணி உள்ள வச்சு ஒரு 10 நிமிஷம் உள்ள வச்சிட்டு இருந்து அனுப்பி இருக்கலாம். எதுக்காக இவ்வளவு நாள் இருந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துல வெளியில விடுறதுக்கு என்ன தேவை இருந்துச்சு அப்படின்னு? உடனுக்குடனே பண்ணா இது வந்து நியூஸ் அவ்வளவு போவாது. சொல்லலாம் இல்லையா, இப்ப அனுர் அரசாங்கத்தை வந்து விமல் வீரன்ஸ் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஹைப் ஆகும், இவர் அரெஸ்ட் ஆவாரா ஆக மாட்டார், ஆவாரா ஆக மாட்டார், அப்ப அரெஸ்ட் ஆயிட்டார், அடுத்தது என்ன நடக்கும் அப்படி இருக்கும்போது விட்டுருவாங்க. இல்ல இது ஜோக்கா இருந்தாலும் சீரியஸா அப்படிதான் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கைதுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் ஆதாரங்கள் வந்து சரியான ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட கைதுகள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, அவ்வளவு ஆதாரங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தும் கூட
கைதாக இருந்த ஒருத்தரை பிணையில விடுவிச்சிருக்காங்க அவர் அப்படிங்கிறது கைது கூட ஆகலையே. அவர் வந்து வைத்தியசாலையில தான் இருந்தாரு. ஜாலியா வைத்தியசாலையில தூங்கிட்டு இருந்தாரு. ம். வந்து வழக்கு வருது, போறாரு. பிணையில வந்து விடுத்துட்டாங்க. ஆனா இதுல எனக்கு இருக்க ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் அதாவது ஏதோ ஒரு தேரர் அனுராதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு 15 வயது சிறுமிய வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தி இருக்காரு. அது வந்து இந்த மகா சங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தேரருங்கிறது கூட அப்ப தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேரர் மூலமா இப்படி ஒரு சிறுமிக்கு தவறான இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே நாங்க இத வந்து பேசிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தான் இருக்கோம். இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு நாட்டுக்குள்ள. அதுவும் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா? எங்களுடைய இந்த சிங்கள மொழியில இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் சமூகத்துக்கு ஆக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மொழியா சிங்கள மொழியா அப்படிங்கிறது தேவையில்லை தான் நான் சொல்றேன். சகோதர மொழி பேசக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில இந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. ஆனா இன்னமுமே இதை கண்டுக்காதவங்களும் இருக்காங்க. அதை நினைச்சாதான் இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா இதை எதுவுமே கண்டுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏன் நான் சந்தோஷம்னு சொன்னேன்னா, அவங்களுடைய மதத்தை சார்ந்த ஒருத்தவர், அதாவது பௌத்த மத தலைவர் தேரர், அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமியும் கூட பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு சிறுமி. அப்படி இருந்தும் கூட இவங்கெல்லாம் வந்து அவருக்கு எதிராக பேசுறது, இந்த சிறுமிக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நிஜமாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு தடைகளுக்கு மத்தியில, ஏன்னா இதுதான் இந்த விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எங்களை சுத்தி. இவருக்கு தண்டனை வழங்கக்கூடாது, இவர் வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி அவங்க வந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கம் இன்னமுமே இந்த விஷயத்துல சரியா செயற்படலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவலையை தரக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த சம்பவத்துல வந்து லாஸ்டா அந்த பிபிசி நியூஸ் வந்து இதை வந்து அழகா ஒரு ரிப்போர்ட்டா வந்து முன் வச்சிருந்தாங்க. இந்த நீதிமன்றத்துல நடந்த விஷயங்களை நம்ம அன்னைக்கு பேசினதுதான். இதுல எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது தேரருக்கு எதிரான சாட்சியங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லா சாட்சியங்களையுமே கூட்டிட்டு போய் அடையாளம் கண்டிருக்கிறது கூட அந்த சிறுமி தான். இந்த இடத்துல தான் நடந்துச்சு, இந்த இடத்துல தான் இப்படி நடந்துச்சு, எல்லாத்தையும் வந்து அவங்க அழகா அடையாளம் கண்டிருக்காங்க. இதை விட தெளிவா சொல்லணும்னு இல்லையா, எல்லாத்தையும் அவங்க தான் அடையாளம் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்ஏ வந்து ஒழுங்கா சோதனை செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இருக்கு. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியே கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வச்சு எல்லாத்தையுமே அழகா அடையாளம் காட்டியும் கூட இப்போ வரைக்கும் இவரை வந்து பிணையில விடுவிச்சு அவருக்கு வெளிநாட்டு பயண தடை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நான் அதான் அன்னைக்கு சொன்னதுதான். இப்போ வரைக்குமே இந்த விஷயத்துக்கு ஒழுங்கான ஒரு தீர்வு இல்லை, ஒழுங்கான ஒரு சட்ட நடவடிக்கை இல்லை. அன்னைக்கு நீதிமன்றத்துல இந்த சிறுமிக்கு ஆதரவா ஆஜராகி இருந்த லோயர்ஸ் பேசுற அந்த வீடியோஸையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த தேரருக்கு ஆதரவா கிட்டத்தட்ட இந்த துறையிலேயே மிகவும் சிறந்த சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்தது பார்க்கக்கூடியதா இருந்தது. அவங்க வந்து இந்த சாட்சியங்கள் இல்ல எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு ஆதரவா பல இடங்கள்ல பேசியிருந்தாங்க. ஆனா நாங்க எங்களுக்கு பணம் அப்படிங்கிறது இல்லைனாலும் கூட பரவாயில்ல, நாங்க இந்த சிறுமிக்காக முன்னால நின்னு இவங்களுக்கான இந்த நீதியை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கதைச்சிருந்தாங்க. அது கேட்கறதுக்கு நிஜமாவே நல்லா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு ஆதரவுமே இல்லாம இருந்த ஒரு சிறுமி. இந்த சிறுமியை பத்தி பரப்பாத அவதூறு கதைகள் கிடையாது. என்னென்ன பரப்ப முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் பரப்பியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துல இருந்து அவரை பாதுகாக்கணும், அவரை வந்து இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியில எடுத்துடணும். அதுக்காக மட்டும்தான். இப்போ நாங்க இந்த பேசும்போது இதோட ஒரு போட்டோவை அட்டாச் பண்றோம். அது பார்த்தா தெரியும் அவர் எந்தெந்த ஜனாதிபதியோட பக்கத்திலேயே இருந்து செயல்பட்டிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த 22 தேரர்கள் வந்து போதைப் பொருளை கடத்திருந்தாங்க. இந்த போதைப் பொருளை கடத்துற சந்தர்ப்பத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு கேள்வி இருந்தது, இவங்க வந்து போதைப் பொருள் கடத்தின தேரர்களா, இல்லாட்டி தேரர்கள் மாதிரி வேஷம் அணிந்தவங்களா அப்படிங்கிற கருத்துக்கள் அப்படி இப்படியெல்லாம் வெளியாயிட்டு இருந்த டைம்ல மகா சங்கத்தினர் அவங்க எல்லாம் ஒன்று கூடி ஜனாதிபதியோட ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. இந்த தேரர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இந்த விஷயத்தை எப்படி நாங்க சால்வ் பண்ணணும், எப்படி இதுல அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து ஜனாதிபதியோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. டைம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க அந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த விஷயத்துல ஏன் அந்த மகா சங்கத்தினர் ஜனாதிபதியோட கூடிய ஆலோசனை நடத்தல, ஏன் கூட்டம் நடத்தல,
ஏன் பிரசிடென்ட் இதுல சைலண்டா இருக்காரு? சரி ஓகே, விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர்கிட்ட கதைப்போம் அப்படின்னா, அவங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றதா இல்ல. நாங்களும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன? அப்படிங்கிறத கேட்கறதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. சரி ஓகே. இந்த இப்போ வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்ற விசாரணையில இருக்கக்கூடிய வழக்க நாங்க விமர்சிக்கிறது தப்பு தான். அது ஓகே. ஆனாலும் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு குடுத்திருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமா அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம விமர்சிக்கலாம் இல்லையா? அது தப்பு கிடையாது தானே! அப்போ இந்த சிறுமி விஷயத்துல சிறுமிக்கு நிச்சயமா ஒரு நீதி கிடைக்கணும். இதுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நிஜமாவே அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சியில எதுக்குமே நீதி கிடைச்சாலும் அது பிரயோஜனமா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய தரப்பு வாதமாவும் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து ஆணித்தரமா இருக்கு குனிஷா. ஆமா. ஆனா இதுக்கு விடை கிடைக்குமா அப்படின்னா, அந்த விடை வந்து எங்க கிட்ட இல்ல. அதாவது ம். நீதித்துறையை தான் நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ம். ஆனா இந்த நீதித்துறையே இப்ப கண்ண மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க சொன்ன மாரியே பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு ஆதரவா அவ்வளவு பேர் வராங்க. அந்த நீங்க சொன்ன மாரியே டாப் லோயர்ஸ் எல்லாம் வராங்கன்னா, ம். ம். அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும் தானே. அப்ப ம். அவங்க வந்து வேணும்னே தான் ஆதரவா வந்து வராங்க அப்படின்னு போது, அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிய பத்தி கதைக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. யாருமே கிடையாது. அதான் அந்த சிறுமிக்கு எப்படி கையில ஃபோன் போச்சு? இப்ப அவர்கிட்ட இருந்து இவ்வளவு கால்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு தரவு வருது. நீதிமன்றத்துல முன்வைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனையா மாறி இருக்குது என்ன அப்படின்னா, எப்படி 15 வயது சிறுமி கிட்ட ஒரு ஃபோன் போகும்? அங்கனைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தானே! அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்து தப்பிச்சு 34 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க காதலன்னு சொல்லப்படுது. அவங்க கூட தான் இவங்க வந்து ஒரு நிட்டம்பூர் பகுதியில ஒரு போர்டிங்ல தங்கி இருந்ததா தான் இந்த சிறுமி. அந்த டைம்ல தான் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வயசுலயே அவங்களுக்கு ஒரு காதலனா? அப்போ இந்த சிறுமியோட இந்த 2 தப்புமே இவர் பண்ண தப்போட நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. இது இப்படிதான் வாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 80 வயதாகக்கூடிய ஒரு தேரர். அவர் வந்து பண்ணதும், இந்த சிறுமிக்கு வந்து 34 வயதுல காதலன் இருக்கதும், நீங்க நீங்க கம்பேர் பண்ண முடியுதா உங்களால எங்கேயாவது? முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த புள்ளைய வந்து சொல்றீங்க. அப்ப அந்த தேரருக்கு நீங்க என்ன பேர் சொல்லப் போறீங்க? அவ்வளவுதான் விஷயம். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு ஒரு தடவ இந்த கேர்ள வந்து கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிறுமியோட தாயார வந்து காணாமா. தலைமறைவாயிட்டாங்களாம். அப்படி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இவங்களுக்கும் பயணத்தடை விதிச்சிருந்தாங்க. நீதிமன்றத்துல இவங்களுக்கும் பிணை வழங்கப்பட்டது. பயணத்தடை விதிச்சிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள காணோம், தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு நீங்க பிணை வழங்குனீங்க? அவங்களே தலைமறைவாயிட்டாங்கன்னா, இந்த தேரர் அடுத்து என்ன பண்ணுவாரு? இவரு நிஜமாவே இவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் கூட பண்ண முடியல. ஏன்னா, அந்த அனுராதபுரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த அங்க இந்த பௌத்த மதத்துக்கு பெயர் போன ஒரு இடம் தானே அனுராதபுரம். எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல நாள்ல, ஒரு போயா தினத்துல பௌத்தர்கள் எல்லாமே அதிக அளவுல கூடக்கூடிய ஒரு இடம் தான் அனுராதபுரம். அங்க பல சொற்பொழிவுகள நடத்துறதும், அங்க பல நல்ல விஷயங்களுக்கு பொறுப்பா இருந்திருக்கிறது இவர்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இனி என்ன நடக்கும்? இனியும் இவர் சொல்றத நீங்க போய் கேட்க போறீங்களா? அதான் எனக்கு தெரியல. இந்த புத்தர் இந்த டைம் உயிரோட இருந்திருந்தாருன்னா, இதுக்கு அவர் என்ன மாதிரி பண்ணியிருப்பாரு? அவர் என்ன மாரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாரு? இவ்வளவுதான் யோசிக்க இருக்கு. இந்த விஷயத்துல கவர்ன்மெண்ட் செயல்படுறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்த விஷயங்கள், மத்த விமர்சனங்கள் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டுல கோவையில வந்து ஒரு 10 வயது சிறுமி ஒருத்தவங்க வந்து பாலியல் ம். ரீதியா வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து இப்ப ரொம்ப இதா வந்து பேசப்படுது. சந்தேக நபர்கள் வந்து கைது செஞ்சிருக்காங்க. ம். அங்க வந்து சட்டம் இதுக்கு விரைவாக செயற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆமா. சோ அதே பார்க்கும்போதே மாதிரியான நல்ல அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஆனா நான் சொல்றேன். அப்படி பண்ணவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க பண்றதுக்கு யோசிக்கிற மாதிரி அடுத்தடுத்து நீதிமன்ற நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. கைது செய்யப்படுறாங்க, விளக்கமறியல்ல வைக்கப்படுறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இங்க என்னடான்னா, ஒரு ஒரு பௌத்த பிக்கு இப்படி செஞ்சிருக்காரு. அத வந்து தட்டி கேட்கறதுக்கு எங்களுடைய அரசாங்கத்துல இருக்க யாருக்குமே வந்து முதுகெலும்பு கிடையாது. அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா, எங்களோட நாட்டோட பிரதமர் பெண் ஒருத்தங்க. அது மட்டும் இல்லாம பெருமையா சொல்லிக்கிறாங்க என்ன அப்படின்னா, எந்த ஒரு அரசாங்கத்திலயும் இல்லாத மாதிரி அதிக அளவான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்களோட அரசாங்கத்துல தான் இருக்காங்க. எங்களோட அமைச்சரவையில தான் இருக்காங்க அப்படின்னு. இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு விஷயத்துக்கு கதைக்க முடியலன்னா, இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறது தேவையே கிடையாது. ராஜினாமா பண்ணிட்டு வீட்ல போயிருங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்படி இருக்கு எங்களோட நாட்டோட சிச்சுவேஷன். ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. இதுக்கு மேலயும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. பட் நல்லது நடந்தா வந்து நல்லது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் ம். வந்து விரும்புறோம். பார்ப்போம் அந்த நீதி கிடைக்கும்.
ம். அது நம்மளால நம்ப மட்டும்தானே முடியும். இத ம். பத்தி பேச முடியும். மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ம். இதுக்கப்புறம் கடவுள் கையில தான் எல்லாமே இருக்கு. ஆமா, நிச்சயமா. இது இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இதே மாதிரி அதாவது இதே மாதிரின்னு சொல்றது நான் வந்து இந்த மாதிரி கேஸ் இல்ல. ம். நீதி கிடைக்காத கேஸ்ல நிறைய கேஸ் இருக்கு இல்லையா? ம். அதுல ஒரு கேஸ் தான் வசீம் தாஜுதீன் அப்படின்ற ஆமா. கேஸ். அவர் வந்து ரக்பி பிளேயரா இருந்தாரு. ம். அது ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து ஆக்சிடென்ட்ல சாவல்ல. இல்ல. அவர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு செத்தாரு கொலை அப்படின்னு செய்யப்பட்டாரு. கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு அத வந்து சொல்றாங்க. ஆக்சிடென்ட்டா வந்து மாற்றி உருவகிச்சிருந்தாங்க. அமைச்சிட்டாங்க ஆமா. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ம். அதுக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா? அவருடைய மகன்களுடைய பேர் கூட அடிபட்டது. ஆமா. அந்த மாதிரியான கேஸ்ல இப்போ ஒரு டீடைல்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசீம் தாஜுதீன் கொலை சம்பந்தமா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வீடு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது ம். வந்து மஹிந்த ராஜபக்ஷவுடைய பேர்ல இருக்குதா இப்ப தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஆ. அது வந்து 1999ஆம் ஆண்டு இவர் அமைச்சரா இருக்கும்போது வாங்கினதா சொல்றாங்க. ம். 45,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வாங்கி இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொழும்பு மாவத்தை ரோட் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் வந்திருக்காங்க. ம். அதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட வந்து வாங்கினாங்க இல்லையா? ம். அதுக்கான ரிசீட்டும் எதுவுமே இல்ல. இப்ப அந்த வீட்டோட டீடைல்ஸ் எல்லாம் ஒரு அலுவலகத்துல இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த இடத்துல கூட இந்த வீட்டு டீடைல்ஸ் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது இந்த கொலையோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறது இப்போதான், அதாவது இவ்வளவு அவர் அமைச்சரா இருக்கும்போது இந்த வீடு வாங்கியிருக்காரு. அப்ப பாருங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கொலைகள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிவரும். அதுக்கான டைம் வந்து தான் சொல்லுவாங்க இல்லையா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரத்துல கூட பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தார் ஆசாத் மௌலானா. அவரும் அன்னைக்கு சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, நீங்க பாதுகாப்பு, அதாவது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நீங்க பாதுகாப்பு தருவீங்க அப்படிங்கிற உத்தரவாதம் எனக்கு கிடைக்குமா இருந்தா, நான் வந்ததுக்கு அப்புறமா, நாட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் மட்டும் கிடையாது, பல ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது, இது எல்லாத்த பத்தியுமே நான் வந்து வெளிப்படையான சாட்சியங்கள் வழங்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே இந்த பிரகீத் எக்னலிகோட, லசந்த விக்ரமதுங்க, இந்த மாதிரி பல பேர் இன்னும் இருக்காங்க. பேர் எங்களுக்கு தெரியாதவங்களும் மேபி இருக்காங்களா இருக்கும். இப்ப இவங்கெல்லாம் வந்து பிரபல்யமானவங்க. அதனால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் நோக்கத்துக்காக, கேவலமா இந்த மாதிரி அரசியல் செய்யறதுக்காக எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் நாட்கள் போக போக தெரிய வரும் அப்படின்னு தான் சொல்றேன். அதான் இந்த பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை. அவர் அங்கிருந்து இங்க வர முடியாது, இங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வந்தா தானே பிடிப்பாங்க. அது என்னமோ உண்மை, வந்தாதானே பிடிப்பாங்க. நீங்க தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ராஜபக்ஷ குடும்பத்தை பத்தி. வந்தாதானே பிடிப்பாங்க. இது எப்படி இருந்தாலுமே அவர் வந்து அரெஸ்ட் ஆயிடுவாரு. அப்போ அந்த டைம்ல சொல்லுவாங்க, தமிழ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்த தமிழர்களுக்கு இவங்க எவ்வளவு கொடுமைகள் செஞ்சிருப்பாங்க. ராஜபக்ஷ குடும்பம், அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய இந்த கேவலமான அரசியல் எந்த அளவுக்கு மக்களை அழ வச்சிருக்கு. தமிழ் மக்களை தாண்டி கிட்டத்துல நடந்த இந்த அறகலைய போராட்டத்துல கூட எவ்வளவு பேர் கண்ணீர் சிந்திருப்பாங்க. ஓரளவுக்கு சாதாரணமான குடும்பங்கள், சாதாரண தளத்துல இருக்கக்கூடிய குடும்பங்கள் அன்னைக்கு நாள் சமாளிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது. அப்போ அந்த ஒரு நாள் சம்பளம் வாங்கின அந்த ஒரு மனிதர் எப்படி அந்த குடும்பத்தை நடத்தி இருப்பாரு, எப்படி என்ன மாதிரி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கண்ணீருக்கு கட்டாயம் ஒரு பதில் கிடைக்கும் இல்லையா? அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலையும் கூட எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எத்தனை பேருக்கு நம்ம ரொம்ப நெருங்கி நம்ம க்ளோஸா பழகின எத்தனை பேர் இல்லாம போயிருக்காங்க. அப்ப அதோட பின்விளைவுகள் எல்லாம் கிடைக்க வேணாமா? பொறுத்திருப்போம், எல்லாமே நடக்கும். காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். எதுல இருந்தும் தப்பிக்கலாம், உண்மையில இருந்து தப்பிக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா சரியான மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அவங்களுக்கான கெட்ட காலம் நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கு, இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அது இனி அனுர கவர்மெண்ட்னு கிடையாது. ஒழுங்கான விதத்துல அவங்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு அவங்க செஞ்ச ஊழல்களுக்கு, அவங்க செஞ்ச தவறுகளுக்கு நிச்சயமா தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளைய தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.